நீலிக்கு நீர் வலிக்கிறான், கணக்கான வைக்கிறான், இங்க வலிக்கிறான், இங்க வலிக்கிறான், வினோம் பண்றான், எதுக்கு அழுகிறான், நடிக்கிறதுக்கு அழுகிறான். உண்மையிலே அல்லாஹ் விட்டு அழுகுப்பா, இறங்கிடுவான்ப்பா. அவனை விட இறக்க உள்ளவன் யார்? கூட படிச்சாங்க. மால்கம் எக்ஸ் ஒரு ஆளு, ஒரு கருப்பணத்தை சேர்ந்தவர், அமெரிக்காவில் இருந்தால் நீக்குற அவரு, ரொம்ப பெரிய புரட்சியெல்லாம் செய்தான்னு வைங்க. அவர் இப்படி சிறைச்சாலையில இருக்கிற பொழுது ஒரு முஸ்லீம் பையனை பிடிச்சி அமெரிக்க சிறையால போட்டிருந்தாங்க. அங்கே ஹின்சீர் கறியை, பன்றி கறியை வச்சிருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவர்கள் தானே, அவங்களுக்கு ஜாய் சாப்பிடுவாங்க. அவங்க பையனை சாப்பிட சொல்லும் போது அவங்க சாப்பிட மாட்டாங்கிறாப்புல. நான் சாப்பிட மாட்டேன். ஏன்பா சாப்பிட மாட்டேன்? இவருடைய மார்க்கம் சொல்லுகிறது நான் சாப்பிட மாட்டேன். ஏயா மார்க்கங்கிறது ஏதோ வணங்குறீங்க, வழிபடுறீங்க, ஒரு பிரேயர் பண்றீங்க, பிரார்த்தனை செய்யறீங்க, ரைட்டு. சமயக்கட்டு வரைக்கும் சாப்பாட்டுக்குள்ளையெல்லாம் மார்க்கம் வந்துச்சுன்னா என்னையா மார்க்கம் அது அப்படின்னு அதாவது சொல்றான். அதுக்கு அவர் சொல்றாரு, பையன் சொல்றாப்புல, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் இருக்கிறாளே, அந்த தாய் என்னை பெற்றெடுத்தவுடன் என்னுடைய உடலுக்கு எது உகந்தது, குடலுக்கு எது உகந்தது என்றது எனக்கு உணவூட்டுகிறார் அல்லவா, அந்த தாயை விட அந்த தாயையும் என்னையும் உலகத்தையும் படைத்த பேரண்டத்தின் பேரரசன் அந்த தாயை விட பன்மடங்கு என் மீது அன்பு கொண்ட ரப்பு சொல்லுகிறான், இது தின்னக்கூடாது என்று. அதனால் அது தின்ன மாட்டேன் என்று சொல்லுகிறான். இதுதான் நான் திக்கிறேன். அந்த உணர்வு எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, திட்டு போலாம், அல்ல எங்கேயா இருக்கான் திட்டு போலாம். அந்த உணர்வு அது போட்டு ஒரு ஹராமான ஒரு செயலை செய்கின்ற பொழுது உணர்வு வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறுபட்டவன் அல்லவா, அல்லாஹ் கொடுத்த கையல்லவா, அல்லாஹ் கொடுத்த கண்கள் அல்லவா, அவனுக்கு தவறான முறையிலே பொருத்தமில்லாத வகையிலே பயன்படுத்தக் கூடாது. இந்த நாவு எத்தனை தடவை அல்லாஹ் சொல்லி இருக்கிறது, அவன் திருமறை எத்தனை தடவை போதி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கருத்துக்கள் எத்தனை முறை கேட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் திருமறை எத்தனை முறை பார்த்து அல்லாஹ் சொல்றான். நாளைக்கு கியாமத் நாளையில சில பேர்களில் கண்கள் இல்லாதவர்களாக அத்தகர்களாக எழுப்பப்படுவார்கள். கேட்பான், இறைவா ரட்சகா லிம ஹஷர்தனி ஆகுமா, என்னை பார்வை புலன் இல்லாமல் எழுப்பியிருக்கிறாய் ஏனடா, உலகத்தில் வாழுகின்ற பொழுது பார்வை புலனோடு இருந்தேனே, எனது பார்வை எங்கே எங்கே என்று அழுகின்ற பொழுது சொல்லுவானா, உனக்கு கண்ணை வழங்கியது திருமறை ஓத, அதுக்கு திருமறை புறக்கணித்து விட்டாய், நீ பார்க்கவில்லை, நேரம் இல்லை. என்னடா உடல் ஒரு 10 ரூபா 50 ரூபா காசை கொடுக்கிறவர்களுக்கான நாளெல்லாம் உழைக்கிறேனே, இந்த உடலையே உயிரையே கொடுத்து அல்லாஹ்வை பற்றி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, கேட்க நேரம், அந்த கால அல்லாஹ்வை கேட்பதற்கு நேரம் இல்லை, அல்லாஹ்வை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, தொழுகிறதுக்கு நேரம் இல்லை. இப்ப எல்லாம் சொன்னா என்ன, கண்டிஸ்ட் உனக்கு ஒரு மலம் வந்துச்சுன்னா, கற்பூசி வந்துச்சுன்னா என்ன யாரும் போட்டுப்பியா, நீ போட்டு போக மாட்டியா நினைச்சு பாருங்க. இப்படிப்பட்ட இந்த உணர்வுகளை உண்டாக்குவதுதான் தரீகா. அது மாதிரி பெரிய மிசுவாக வச்சுக்கிட்டு பெரிய இது பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஒன்றும் இல்லை. இந்த மௌலானா பாலன்புரி சொன்ன மாதிரி மிசுவாக்கு பெரிய அதுக்குன்னே ஒரு பாக்கெட்டை செஞ்சு பெருசா வச்சுக்கிட்டு மிசுவாக்கு செய்து சுண்ணத்து தான். அதனால கடப்பால் அளவு ஒரு மிசுவாக்க வச்சுக்கிட்டு பக்கத்தில் அவுசர் உட்கார்ந்து பல்ல விலைக்கு பக்கத்துல முகத்துல மிசுவாக்கு இட்டு சட்டைக்கு கீழே விழுந்து அப்படி வச்சுக்கிற கூடாது. அதே சமயத்தில் மிசுவாக்கு வச்சுக்கிற சுண்ணத்தானுக்கிட்டு ஒரு இன்ச்சு மிசுவாக்கு பல்லு இப்படி விலைக்கு அதை வைத்துக்கொள்ள போற மாதிரி பண்ணிக்கிற கூடாது. மிசுவாக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அப்படி வச்சுக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு செயலையும் மனிதனிடத்தில் காட்டுவதற்காக வேண்டி செய்யாதீர்கள். அந்த என்ன வந்தால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஹஜரத் பேர்னாம்பேட்டை ஹஜரத்துடைய காலத்துல ஹஜரத்துடைய முரீது ஒருத்தர் அந்த ஒரு பாராந்த ஸ்பீக் செய்வான். செய்யும் போதே எல்லாம் வருங்க. இந்த பையத்தான பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஏற்பட்ட உணர்வுகளை வேற யாருக்கும் நினைக்காதீங்க, அப்படியா வரும். சைத்தான் மேப்படியா கலப்பிடுவான். ஒரு தெரிஞ்சிச்சு, ஒரு 100 மாதிரி தெரிஞ்சிச்சுமா, ஒரு வெளிச்சமாவது தெரிஞ்சுமா, இருக்க மாட்டான், சும்மா இருக்க மாட்டான், போட்டு கெடுத்துறான். இப்படி துவைக்கிட்டே படுத்தாங்க, தெரிஞ்சு ஒரு வாடி மாதிரி தெரிஞ்சு, சல்லாசல மாதிரி தெரிஞ்சு, பின்னாடி பார்த்தேன் என்னப்பா எதை பார்த்தா தான் என்ன. உண்மையில ஒவ்வொன்றுக்கும் சக்தி இருக்கிறது, நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை வைத்து நீ திறமை ஏனையாது. அந்த பையன் அவர் திக்ர் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு பாகம் சொன்னதுக்கு பின்னால அவர் குறுக்கால போறதுக்கு ஹவுஸ் மேல நடந்துகிட்டு போயிட்டாருங்க. ஹவுஸ் மேல நடந்து போன உடனே ஒரே பலபலமாகி போச்சு.
என்னடா தண்ணியில நடக்கிறான், தண்ணியில நடந்து போறான், என்ன இப்படி அவளி ஆயிட்டாரா, அப்படி இப்படி ஆச்சரா போச்சரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரே கூட்டம், செய்கு கூட்டத்துக்கு இங்க கூட்டத்தை அங்கே பெருக்கூட்டம் சக்தி போல அங்கிட்டு போயிடுச்சு போல இருக்கு கூட்டமா போச்சு. ஹஜரத்து இதை கேள்விப்பட்டாங்க. ஹஜரத்துடைய முறியதான் அவரு. ஆமா, இது மாதிரி ஒரு இஜ்மாவில் அதான் எல்லாருக்கும் ஒரு பிரபலம் ஆயிட்டாருங்களே. ஹஜரத் எல்லாருக்குமே கூப்பிட்டாங்க, வான்னு கூப்பிட்டாப்லையா, கூப்பிட்டு இப்படி காலை பிடிச்சாங்களாம். நீ தூக்குதல தூங்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு துப்புரவு ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா இதை எல்லாத்தையும் காட்டுவியானே, எல்லாத்தையும் சொல்லுவியானே, அதை நீ பிரபலப்படுத்துவியானே, அசிங்கமா நினைக்க மாட்டேன். அது மாதிரி நினைச்சுக்க, கொண்டு ஒழுங்கானதுக்கு அது ஒரு நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடுப்பதற்கு அது ஒரு வகையான வகை. அதையெல்லாம் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். எத்தனையோ வரும், ஏறணும் சேலத்திலேன்னா மெட்ராஸுக்கு போனோம், இடையில எத்தனையோ ஊர்கள் வருகிறோம், அது வரும் இது வரும், நம்ம போய் சேர்ந்த வெளியே சேரணும், அவ்வளவுதான். அப்ப இப்படி தண்ணில இது போன்ற உணர்வுகள் வருகிற பொழுது சைத்தான் நம்மை அபாவஸ்தாக்கு போல அழகா சொல்ல பாருங்க. அவன் காபிரா பெருமாடித்தான் காப்பிரா போனான், வேற ஒன்றும் இல்ல. சைத்தான் எந்த கோணம் கிடையாதுங்க. இதுக்கு அல்ல பெருமாடித்தான் காப்பிரா போனான். எனக்கு அப்படி நான் இருப்பேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன். எவ்வளவு பெரிய உயர்ந்த உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அல்பமான ஒரு துளி என்பதை நினைத்துப்பார், ஒரு சொற்பமான துளி என்பதை நினைத்துப்பார். உன்னது எச்சலை கையிலே துப்பி வாயினை போட்டுக் கொள்வாயா, உன்னுடைய உடம்பினை வேர்த்தால் நக்கிக் கொள்வாயா? நீ மலத்தின் பலத்தில் தானே இருக்கிறாய். ஒரு 4 முறை வயிற்றோட்டம் எடுத்து விட்டால் நிற்க முடியுமா, நிலைக்க முடியுமா? எந்த பலத்தில் இருக்கிறாய்? மலத்தின் பலத்தில் தானே இருக்கிறாய். எந்த வயிற்றுக்குள் எதிர்நிலத்தில் வளர்ந்து உருவானாய்? மலத்திலும் ஜலத்திலும் ரத்தத்திலும் சீலும் தலையும் தாயுடைய கருவறைக்குள் தானே வளர்ந்தாய். அது எதை பருகிறாய்? உன்னை அல்லவா பருகிருக்கிறாய். உடனே உடம்புல என்னவா சிறப்பு இருக்கிறது? சிந்தனை செய்து பார். இப்படிப்பட்டவனை போய் அல்லாஹ் இன்னி ஜாயிலுல் ஃபில் அர்லி ஹலீஃபா, நீ இறைவனுடைய என்னுடைய பிரதிநிதிப்பானு சொல்றான். அவ்வளவு சிறப்பு சொன்னான், அவ்வளவு சிறப்பான ஒரு படைப்புன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா உடம்பு வச்சு பெருமை அடைய முடியாது. எச்சு கையில தூப்பி நீ திருப்பி இருக்க மாட்டேங்குது. உன்னுடைய மனம் அசிங்கிறதா நீ வீட்டு தலைவிக்குருவியா? அப்புறம் தலைவிக்கிற மாட்டியா? அப்புறம் செய்ய மாட்டேன், அசிங்கப்படுவியா? இப்படி நினைச்சிய? அப்படி நினைத்து தண்ணீருடைய இதரத்தால் நம்முடைய குறைகளே நினைத்து நினைத்து சரி செய்வதற்கு நமக்கே இந்த அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுதோ, ரஹீம் என்று சொல்லுகிற பொழுதோ, ரஹபான் என்று சொல்லுகிற பொழுதோ, இது போன்ற இந்த வார்த்தைகள் நெஃப்ஸுகளை உச்சரிக்கின்ற பொழுதோ அந்த ருசிகளும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ளத்திலே உணர்ச்சி மீக்குற்று உடல் முழுவதும் வியாபிக்கின்ற பொழுதுதான் உண்மையான நிலையை அவனால் அடைய முடியும். அல்லாஹ் 24 மணி நேரமும் அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பை விட்டு இவன் தவிர்த்திருக்கவே முடியும். இவன் விருப்பம் நினைச்சாலே நினைக்காது, அவன் பாதுகாப்பிலே அவன் கண்காணிப்பில் அவன் இருக்கிறாங்கிறது நிச்சயமா தவிக்க முடியாது. இந்த வகையில் இந்த பெருமை வரா பார்த்துக்கிட்டோம் சொன்னா, எவ்வளவோ பெரிய இப்ராஹிம் இருக்கிறாங்களே, அப்படி வந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் போது இப்ராஹிம் வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு ஜனங்கள்லாம் அந்த ஊரா கூட்டமா மக்கள் நிற்கிறாங்க. அவங்க வரவேற்கணும் நிற்கிறாங்க. வரவேற்கிறாக்கா அஜரத்தை வந்துட்டாங்க. வந்தா இவங்க இப்ராஹிம் அதுவும் உண்டு, அவங்களுக்கு தெரியாது மக்களுக்கு. இவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, எங்க ஒரு பெரிய மகான் வந்துகிட்டு இருக்காங்களே, இப்ராஹிம் வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க பாத்தீங்களான்னு இவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, அடனே அது வழி கேட்டவனையா போய் தெரியலையா, ஏன் அதனால நல்லா இல்லையா அவனாலும் தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கு கோவம் வந்துருச்சு. இவங்களை போட்டு அடியசர முன்னாடி அடிச்சு கிழிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு மாறி அடி வாங்கும் போது அவங்க சொல்றாங்களா, இன்னும் பெருசா நினைச்சிட்டு வந்து வரவேற்பு பாத்தியான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியெல்லாம் வருத்தி இருக்கிறாங்க. அந்த சைத்தானுடைய அந்த மனசுல வரக்கூடிய அந்த நப்சானியத்து இருக்குங்கிற பெரிய 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 கொடியது. அது எப்படி எப்படியோ திசை மாற்றி எப்படி எப்படியோ கொண்டு போயிடும். எனவே அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். இது போன்ற அமல்கள் செய்கின்ற விஷயத்திலே அதற்குரிய அசராத்தியல் குணபாடுகள் உள்ள என்றால் நம்மிடத்தில் நோய் இருக்கிறது, நமது கல்விலை சீக்கு இருக்கிறது, நமது கண்ணு விளங்குகின்ற தன்மை உண்மை. ஒரு பொருளை பார்த்தா ஒரு விஞ்ஞான பொருளை ஒழுங்கா வழங்கலாம், அவர் சிந்தனையில் விளங்குறான். மருத்துவரை பார்த்தா அவர் சிந்தனையில் விளங்குவான். அல்லது இயற்கை விளத்தை ரசிக்கிறவன் கதை கேட்பான், அவர் உலகத்தை பார்ப்பான். ஆன்மீகத்தை பார்த்தா அது ஒரு உலகத்தை பார்ப்பான்.
இவன் எப்படி பார்த்தாலும் கூட அசல் இருக்கிறது அல்லவா, உண்மையான நிலையில் இருக்கிறது அல்லவா, அதை கண்டுபிடித்து தருவது, அதன்படி வழி நடப்பதுதான் ஆன்மீக துணை வழி. ஆக இது ஒரு மருத்துவமனை. இது கலீஃபாக்கள் போக்குவரத்து இவர்கள் எல்லாம் என்னவென்றால், இவர்கள்லாம் ஒரு டாக்டர்களை போன்று. உடலுக்கு டாக்டர் ஒருவர் இருந்தாலும் நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு டாக்டர், நம்முடைய அகத்திற்கு ஆன்மாவுக்கு ஒரு மருத்துவர் வேண்டும். அந்த மருத்துவரை சீக்காளியா இருந்தால் சொன்னா என்ன செய்யறது சொல்லுங்க பார்க்கலாம். மருத்துவரை சீக்காளியா இருந்தா பொறாமை என்பது தெரிகிறது. விறகை எப்படி நெருப்பு எப்படி விறகு திங்குமோ அதுபோல தின்னுவிடும் என்று சல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொறாமை நமக்கிட்ட இருந்து சொன்னா இப்படி நினைச்சு பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் உயர்ந்தவர்கள் தான், எல்லாரும் சிறந்தவர்கள் தான். அஹமது கபீர் ரிஃபாயி கத்தசல்லா சுருள் அஜீஸ் அண்ணவர்களுடைய காலத்தில் பார்த்தோம்னா இப்படிதான் 2 முரீதுகள் அழைச்சிக்கிற போனாங்களாம். ஒரு முரீது ஒரு மீது பேசிட்டு இருக்க, குடுக்கல் வாங்கல் தகராறு. அதிர்த்து கண்ட உடனே அவங்க 2 பேர் ஒதுங்கிட்டாங்க. இப்ப ராத்திரி நேரத்தில் அதிர்த்து உதவி செய்யறதுக்காக எந்திரிச்சு போகும்போது அந்த பணம் கொடுத்தாலும் நம்ம கொடுக்க வேண்டியதான் போறான்னு நினைச்சுக்கிட்டு அதிர்த்து போய் அடிச்சுக்கிட்டு கீழே தள்ளி கீழே அதான் பண்ணிவிட்டான். தலைச்சு நேரத்தில் பண்ணிவிட்டான். அதற்கு உனக்கு சொல்லல அல்லா 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 எல்லாம் பாவத்து பண்றேன், எல்லாம் பார்த்து பண்றேன், நான் பொறுத்துக்கிட்டேன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப பார்த்த உடனே அப்ப அஜரத்தே மன்னிச்சவங்க இல்லப்பா, நான் அப்பவே மன்னிச்சிட்டேன் உனக்கு. நீ இன்னும் 2 அடி அடிச்சிருந்தீங்கன்னாக்கா இன்னும் உனக்கு அல்லா சொர்க்கத்தை வாஜிபாக்கி இருப்பான். அந்த அளவுக்கு துவா செஞ்சேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மனசெல்லாம் பண் போட்டு சொல்றதுக்கு லேசா தெரியுது, எப்படி பண்பட்டு பார்க்கணும். அப்படிதான் நம்ம அதை எதிர்பார்க்க முடியுங்களா? சொன்னதான் சொல்லலாம். அதற்கு இப்ராஹிம் வீட்டு போனாங்க, பெரிய பெரிய அரச வாழ்க்கை வாழ்ந்தாங்க, வாழ்ந்துட்டு போனாங்க கொண்டாங்க. ஒரு பள்ளிவாசல்ல போய் காட்சி அடிச்சுட்டு போய் தங்க போனாங்க. அது போது நாள் வெளியே போயா ஞாயிற்று இரவாகி போச்சு, வெளியே போட்டு வரட்டினாரு. இல்ல நான் காட்சி அடிக்கிறது இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். நீ தங்கடி இருந்தாங்க லைட் இதெல்லாம் காணாம போகுதையா, உன் மாதிரி ஆளு தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க, அதனால நீ தங்காதான் வெளியே போயிருக்கான்னு சொல்லும் போது இல்ல இல்ல நான் அப்படி உள்ளம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆளு மோதினார். அஜரத்து சொல்றாரு, இப்ராஹிம் பலுக்கு நாட்டு தேசத்தினுடைய அரசர் இப்ராஹிம் அதிகமாக இருந்தாலும் நீ தங்க முடியாது, போன் வெளியே வரட்டும் போது நான் தான் இப்ராஹிம் அதையும் சொல்றாங்க. என்ன கேலியா பண்ற கிட்டலா பண்ற வெறுத்துதான். அப்படி ஒவ்வொரு காலை பிடிச்சி பரபரப்பு இருந்துட்டு வரும்போது ஒவ்வொரு படிக்கட்டிலையும் அவர் தலை அடிபடுங்க. அடிபட்டு ரத்தம் லேசா கசிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எந்திரிச்சு உட்கார்ந்து சொன்னாங்க, இன்னும் 2-3 படிக்கட்டு இந்த பள்ளிவாசலுக்கு வைக்காம போயிட்டாங்களே அப்படின்னு. என்ன படிக்கட்டோ தவறு அடிச்சுட்டு தான் வரும். ஏண்டா முதலாவது படிக்கட்டிலே என்னுடைய தலை அடிபடுகின்ற பொழுது அல்லாஹு தாலா லாகூத்தை திறந்து காமித்தான். 2வது அடிபடுகின்ற பொழுது மரத்தை பணிவு, சரியான பணிவு. வேற ஒண்ணு நான் போட்டுக்கிட்டு நான் போட்டு சரக்கு இருக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் நான் வாதிக்கிறேன். ஒண்ணு இல்லையாங்க போ என்று ஒண்ணுமே இல்லை. பரத்து எவ்வளவு வாதிக்க வர மாட்டோம், ஒண்ணு தெரியாத வேலை முடிஞ்சு போச்சு. தாயகம் புத்தனாலேயே எதிர்த்தான் எனக்கு தெரியும், எதிர்த்தான் எனக்கு தெரியும், நான் பதில் சொல்லுவேன், பதில் அப்படி தெரியும். அதே போல தாயகம் புத்தனாட்ட ஒருத்தர் போய் இருந்தாங்களாம், ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி 2 பேருக்கு போனாங்க, ஒரு கணவன் மனைவி 2 கணவன் மனைவி போய்கிட்டு இருந்தாங்க. இடையில ஒரு திருடன் வந்தான். திருடன் வந்தவன் 2 கணவனுடைய தலையை வெட்டிவிட்டு அந்த மனைவிமாருடைய நகையை பிடிக்கிட்டு போயிட்டான். அந்த வகையில ஒரு ஜாஹித் வந்தாரு, ஒரு துறவி போன்ற ஒருத்தர் வந்தாரு. இந்த 2 பெண்கள் போய் அழுதாங்க, அவங்கள்ட்ட போய் அழுதாங்க. இது மாதிரி தலையை வெட்டி போயிட்டாப்புல, எப்படியாவது காம்பன்சேஷன் சரி தலையை எடுத்து விட்டு வாங்கிக்கிட்டாப்புல. அவசரத்துல இந்த மனைவியினுடைய புருஷனுடைய தலையா அவன் தலையிலையும் அந்த புருஷனுடைய மனைவிய தலை இவன் தலையிலையும் ஜாயின் பண்ணி பிடிச்ச அவசரத்துல 2 ஒட்டிக்கிட்டு வந்தாலும் போயிட்டாரு. இப்ப இப்படி இருந்தாங்க, எப்படி யாரு யாருக்கு புருஷன் எப்படி இருக்கிறது ஒரு கேள்வி கேட்டாங்க என்கிட்ட. சொன்ன விளங்குச்சுங்களா? என்ன சொன்ன விளங்குச்சாங்களே? யார் எப்படி அவங்களுடைய முறைகள் எப்படி வாழ்க்கை எப்படி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. யார் தானே சொன்னாலேயே எனக்கு தெரியாது, இப்படி நடக்க போறதும் இல்ல, இது பண்ண போற தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறேன், தெரியாது சொல்லிட்டேன். தெரியாதுன்னு சொல்றதே அது பெரிய இல்முங்க. அது என்கிட்ட இருக்கு நானும் சொல்லுவேன் அப்படிங்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. அல்லாஹ் அப்படி வந்துச்சுன்னா தான் அது பேப்பர் வெள்ளை காகிதத்தை போட்டு கல்பு இருக்கும், அதுலதான் அல்லாஹு தாலாவுடைய நடிப்பு வரும், எல்லாம் வரும். அது சுத்ததான் வேணும். அதே சொல்றேன், உன்னை உனக்காக படைத்திருக்கிறான் தவிர நீ அவன் அல்ல, நீயே இல்லை. நீ
நீயே இல்லை என்கிற பொழுது என்ன இருக்கும் இங்க? அப்ப என்னதான் இருக்குது? ஏதோ ஒரு சைத்தான் அப்படி பிரிச்சு பாருங்க தனியா, ஏதோ ஒரு நவ்சு வேப்பனியா. அப்ப இபிலிஸ் இருக்கிறான், அவன் தான் நமக்கு இப்படிப்பட்ட எண்ணத்தில் தோன்றாங்க. இபிலிஸை கண்டுபிடிச்சுக்கலாம் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு வழி அதான். ஒரு செயலை செய்தால் அந்த செயலின் தூண்டுகோல் எதுவாக இருக்கிறது? பெருமையா? ஒரு பணக்காரன் பணத்தை நல்லா செலவழிச்சு நம்ம பணக்காரன் காட்டணும்டா அப்படியா? இல்ல படிப்பாளன்னு காட்டணும்டா அப்படியா? நம்ம பெரிய ஆன்மீகவாதி என்று காட்டணும் அப்படியா? என்ன நோக்கம்? அது ஒரு நோக்கமும் இல்லை, அல்லாஹ்விற்கு ஒரு நோக்கமும் இல்லை. அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு மனசு வந்துச்சுன்னு சொன்னாதான் நிச்சயம். எனக்கு அவரை தெரியும், அந்த அமைச்சரை தெரியும், இந்த அமைச்சரை தெரியும், அந்த மந்திரி தெரியும், அவனை தெரியும், இவனை தெரியும், தோணை தெரியும். எவனை தெரிஞ்சா? அல்லாஹ்வை தெரியுமா உனக்கு? அதை பாரியா, அல்லாஹ்வை தெரியுமா? இவனை எல்லாம் தெரிஞ்சு வச்சு என்ன செய்ய போறேன்னு ஒரு பிரயோஜனம் இல்லை. அரசியல் என்பதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முனாஃபிக்குகள் கூட்டம். அது பெரிய தந்திரவாதிங்க, பெரிய அரசியல்வாதிங்க அப்படிலாம் கோல் போடுவாருங்க, எப்படிலாம் பண்ணுவாங்க. அது ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கு, அது பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் பாலிடிக்ஸ் இருக்கு? எல்லாம் நடத்துகின்ற அரசியலை பார். மக்கள் குப்பார் அவன் எல்லாம் நடத்துறா பெரிய சமாச்சாரம். அவனுடைய அரசியலுக்கு உள்பட்டது தானே அரசியல். வானம் பொழியவில்லை என்றால், பூமி விளையவில்லை என்றால், சூரியன் ஒதுக்கவில்லை என்றால், சிந்தனை தொடர்வில்லாவிட்டால் வானம் பொழிக்க என்ன செய்ய முடியும்? உலகத்துல நம்மளை நாமே ஆட்சி செஞ்சு கொள்ள முடியாதுங்க. ஆகையினால அல்லாஹ்வினுடைய பிடிப்பை இன்னும் ஒருபடி நெருக்கமாக்குவதற்குத்தான் திக்ரு. அதை முறையாக செய்ய வேண்டும். சர்க்கரைவாதிக்காரங்களுக்கு எப்படி இந்த மாத்திரை கரைத்த சாப்பிட்டுக்கிட்டே வந்தாக்கா அது ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும், அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு தடவை சாப்பிடுறது, ஒரு தடவை விட்டுறது, என்னைக்கு ஒரு சாப்பிடுறது, அவன் டாக்டர் சாப்பிடக்கூடாதுங்கிற நிமிஷம் கட்டுப்படுத்தாம போட்டு அதுக்கு ஒரு மாத்திரை இன்னும் போட்டுக்கலாம்னு சாப்பிடுறது, இப்படி எல்லாம் பண்ணி தெரிஞ்சோம்னாக்க நோய் சௌரியமாகாது. அதே போல சைகு சொல்லி கொடுத்துருக்க இந்த போது அதை ஓது இதோ சமயத்தில் ஓதுறது விட்டு போச்சுங்கிறது. அல்லாவையா மறந்தா எப்படி? அல்லாவையா அந்த மனம் மறந்தது? அவன் செய்த உதவிகளை நினைத்து பார்த்தாயா? சிந்தித்து பார்த்தாயா? வீதி செல்கின்ற எத்தனை பேர்கள் பைத்தியமாக நடக்கிறார்கள். நம்மை போட்டு வாழ்ந்தவர்களாகத்தானே இருக்கு. ஒரு காலத்திலே எந்த நிலையில் வாழ்ந்தார்களோ, எந்த வசதியில் வாழ்ந்தார்களோ, எந்த வாய்ப்பில் வாழ்ந்தார்களோ, எந்த செல்வாக்கில் இருந்தார்களோ, எவ்வளவு பெரிய அதிகாரம் செய்தார்களோ, பைத்தியக்காரர்கள் வீதிகளே பல பேர் தெரிகிறார்கள். பார்த்தீர்களா? நினைச்சு பாருங்க. எப்படி அவன் போய் வாழ்ந்தவனாத்தானே இருப்பான். அப்படிலாம் அக்காம வச்சிருக்கான அவனு. ஆகையினால இதெல்லாம் ஒரு வடிவமாக, ஒரு தோற்றமாக, ஒரு இதாக நினைக்காம உண்மையிலேயே நீங்கள் உணருங்கள். நம்முடைய தவறுகளை நாம் பாவம் செய்கிற பொழுது மனசு கட்டுப்படுத்துதா என்பதை பாருங்கள். ஒரு இயந்திரம் சரியாக செயல்படுகிறதா இருக்கின்ற பொழுது இன்னென்ன விஷயம், இப்ப காருக்கு 2 லைட் வச்சிருக்கேன் எரியுது, அது கட் அவுட் ஒன்று சொல்றாங்க. அது எவ்வளவுதான் அந்த பேட்டரி அந்த மின்சாரத்தை அதுக்குள்ள உற்பத்தி பண்ணி கொடுத்தாலும் அந்த மின் விளக்குக்கு அந்த முன்னாடி இருக்க வெளிச்சத்துக்கு அந்த லைட்டுக்கு சேர்க்கிற அளவு தான் சேர்க்கும். ஆனால் உற்பத்தியாகிறது பூரா சேர்த்துச்சுன்னா பல்பு வெடிச்சு போயிடும். அதே போட்டு எவ்வளவுதான் சேட்டைகள் போக்குவரத்து எல்லாமே உலகம் முன்னால் கூட அந்த உலகத்தை நம்மிடத்தில் செயல்படுத்துகின்ற அளவுக்குத்தான் அது கொண்டு வரும். ஆன்மீகம் என்பது ஒரு தலையாக அமைந்து விடும். பில்டர் பண்ணி அப்படியே அனுப்பும். அப்படியே அனுப்பிச்சுனாக்கா நம்ம நாட்டில் நாசமா போயிடும், உலகத்தை மூழ்கி போயிடும். ஆக உலகம் தேவைதான். அப்படியே கட் பண்ணி முறைப்படுத்தி நெறிப்படுத்தி சரிப்படுத்தி இப்படித்தான் அது செல்ல வேண்டும் என்பதை வரையறுத்து அனுப்புவதால் நாம் பாதைக்கு சௌரியமாக இருக்கிறது. மின் விளக்கு ஓரளவு நமக்கு வெளிச்சத்தை போகிறோம். ஆனால் உற்பத்தி ஆகின்ற நம்ம இடத்தில் மனத்தில் வருகின்றவற்றால் உற்பத்தி ஆகின்றவற்றை எல்லாம் கட்டுப்படுத்தாமல் அது ஒரு முறைப்படுத்தாமல் நெறிப்படுத்தி விட்டு விட்டோம் என்றால் நம்மை அழித்து விடும். அது போன்றுதான் உலகம். அதை கட்டுப்படுத்துவதற்கு கற்றுக் கொடுப்பதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது என்ன? தஸ்மி பாப்ப என்ன செய்யும்? நீ சும்மா 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 உள்ளவனை போட்டு கூப்பிட்டுக்கிட்டே ஒரு 100 தடவை கூப்பிட்டா கூட என்னடா கூப்பிட்டுக்கிட்டே கேட்டுப்படுவான். நீ அல்லாஹ்வை கூப்பிட்டாக்கா ஒரு கலைக்கிட்ட போய் அசால்ட்டா எவ்வளவு மரியாதை கூப்பிடுவேன், ஒரு அதிகாரிக்கு எவ்வளவு மரியாதை போய் கூப்பிடுவேன். நினைச்சு பாருங்க. சும்மா அல்லாஹ் சும்மா அல்லாஹ் அப்படிங்க அப்படி செய்யக்கூட. அல்லாஹ் என்ப ஒரு பெரிய அரசனை கூப்பிடும் போது ஒரு தடவை கூப்பிட்டான், 2 தடவை கூப்பிட்டான், 10 தடவை கூப்பிட்டான், 50 தடவை கூப்பிட்டு 100 தடவை கூப்பிடும் போது ஒரு ஏன்ட்டு கேட்டுருவான். என்ன நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் என்ன கேட்டுருவான். அதற்கு ஆரணி இப்ப சொன்ன மாதிரி இருக்கு. ஒரு அம்மா இப்ப சமயக்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், மிளகாரத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒடுக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு சொல்லுவாங்க இருப்பாங்க. பிள்ளை அம்மா 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 அம்மான்னு சொல்லிக்கிட்டே தெரியும்.
அதை கவனிக்க மாட்டாங்க. இப்படித்தான் கூப்பிட தெரியும் பிள்ளைகள் கவனிக்க மாட்டாங்க. பிள்ளை எங்க நீயாவது விழுந்து திடீர்னு விழுந்து அம்மாடு கத்திருச்சுன்னா தாய் சட்டியில போடுறத போட்டு அப்படியே போட்டு என்னடா மகனேன்னு உடையாத சீக்கிரம். அதை விட அதிகமான அன்புள்ளவன் அல்லாஹ், அதை விட அதிகமாக பிரியவுள்ள அவனுடைய அடிமைகள் நாம், அவனால் படைக்கப்பட்டவர்கள் நாம், ஒவ்வொரு உறுப்பையும் முறையாக அவனால் ஆக்கி பொருதப்பட்டவர்கள் நாம். உடல் அவனுக்கே சொந்தமானது, உயிர் அவனுக்கே சொந்தமானது, உலகம் மட்டுமல்ல. ஆனால் நாம் நமக்கே சொந்தமானவர்கள் என்பதாக நினைத்துக் கொண்டு எதோ செய்து கொண்டிருக்கிறோம். எது வந்தாலும் அல்லாஹ் போட்ட பிச்சை, அது எதோ அல்லாஹ் மேல கிருபை செஞ்சிருக்கிறான். ஹஜரத் இப்னு அப்துல்லா முஹாஜிர் மக்கி கத்தஸல்லாஹு அலைஹி அஜீஸ் அவர்களுடைய பேரை சொல்லி ஹஜரத் எழுதின மாதிரியே ஒரு ஆள் தபால் எழுதி வச்சுக்கிட்டு, அவங்க எழுதின மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு ஒரு ஊர்ல போய் அஜரத்துல தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போய் வசூல் பண்ணிவிட்டான். இந்த காலத்தில் சேர்ந்தா நடக்குது, அதே மாதிரி அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க. வசூல் பண்ணிவிட்டா காசு நிறைய அஜரத்து பேர சொன்னா காசு நிறைய சேர்ந்து போச்சு. அதை ஒரு பீர்பாய் அஜரத் பாத்தீங்களா அப்படிலாம் பண்ணிவிட்டாங்க, உங்க பேரை சொல்லி ஒரு ஆள் போய் தபால்லாம் எழுதி காசு நிறைய வசூல் பண்ணிவிட்டான். ஆமா அப்படின்ற உடனே அஜரத் சொன்னாங்களாம், அடைய விட்டுருப்பா, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், என் பேரை சொல்லி அவன் வாழ்ந்துட்டு போறானே, வாங்கி சாப்பிட்டு போறான், விட்டு அவனை ஒண்ணும் செய்யாத, விட்டு பண்ணிட்டு போறான், விட்டுருப்பா, அதுக்காக நான் பிரயோஜனம் வாழ்ந்துட்டு போறேன். அப்படிதான் எப்படி அவங்களுடைய மனசுகளை கல்புகள் தான் படிக்கிறோம், தவிர மனசுல உறுத்தவில்லை. கவலைப்படணும். உடலுக்கு ரொம்ப நோய் வந்தால் கவலைப்படுகிறோமே தவிர அடுத்து நிறைவான நெருந்தலைமான நீண்ட காலமான ஒரு வாழ்க்கைக்கு செல்ல போகிறோமே. தற்கால தங்கு விடந்தானே இந்த உலகம் என்று எல்லோராலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அணுவ ரீதியிலும் பார்க்கிறோமே, உடனே தட்டி பறிப்பதை போட்டு பறிக்கப்படுகின்ற ரூகமல்லவா இது. எந்த சமயத்தில் நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்பெல்லாம் திடீர்னு ஹார்ட் ஃபயர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரொம்ப நீண்ட காலம் அப்படியெல்லாம் இல்லை. அப்போ என்ன ஆகிறது? எதுவுமே இல்லாம எந்த விதமான இதுகள் எல்லாம் போனோம்னா, அப்ப அல்லாஹ்வை நினைக்க முடியல, மனசு ஒருமை வரவில்லை என்றால் அதுக்கு ஒரு முயற்சி இருக்கு. அதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். நம்ம உதாரணமா எப்படி காபத்துல்லாவிற்கு காபத்துல்லால போறோம் கொள்றோம், இது செய்யறோம், மனசு ஒருமைக்காம செய்யறோம் கொள்றோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னோம்னா அந்த இடத்துல என்னன்னா காபத்துல்லாவை விட யாரு பெருசுன்னு சரதாரத்தை கேட்கும் போது மூமினாவினவங்க தான் உயர்ந்தவங்க சரதாரம் சொல்லியிருக்கேன். காபாவை விட நம்ம உயர்ந்தவங்க தான் ரைட்டு. ஆனா இந்த மனசுல இந்த போராட்டம் வருகிற பொழுது அழுகை எப்படித்தையா நீக்கி தொலைகிறது, என்னதான் செஞ்சு தொலைகிறது, போறாம எவ்வளவோ தடுத்து பார்க்கலாம், சீரடிக்க முடியல. ஒரு 2 சொந்தக்காரர் இந்த பள்ளிவாசல் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது பார்க்காம இப்படி போனாங்க 2 பேரும். சாதாரணமான ஆளுகளை பார்த்து கை கொடுத்துக்கிற மாதிரி எப்போ கொடுப்பாங்க தான். இது பேர் ஒரு 2 பேர் சும்மா பார்த்துட்டு சலாங்குளத்துல போனாங்கன்னாக்கா, அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஒரு சொந்தக்காரங்களான்னு கேட்டேன். ஆமாண்டாது, எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்ல கராமத்துல எதுவும் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்காத, நீ 2 பேரும் பேசாம போனீங்க, முகத்த திரும்பிக்கிட்டு போனீங்க, அதெல்லாம் சொந்தக்காரா இருக்குன்னு நினைச்சேன் அப்படின்னா. அது மாதிரி சரதாரதம் சொல்றது சில்மன் கத்தாக்க ஓஃபன் வளமாக்க. இது எப்படி மனசை ஏத்துக்கணும் பாருங்க. அதாவது உறவை துண்டித்தவனை சேர்ந்து கொள், சேர்ந்து வாழு. உனக்கு ஒருவன் இடுக்கன் செய்து விட்டால், எண்ணன் செய்து விட்டால் அவனை மன்னித்து பழகு. மனிதன் செஞ்சுட்டான், மன்னிச்சுக்குவான் அப்படின்னு சொல்லியது. இந்த பக்கம் எப்படி வரும்? அவனை வஞ்சத்துக்காக விடமாட்டாங்க. அவனை என்ன பாரு, என்ன செய்யணும், என்ன அவர் பையத்தான் ஆளியா, அவர் செய்ய பெரிய ஆளியா, அவர் எவ்வளவு பண்ணி இதுல அஜர்த்தாவும் இதற்தான் கேட்க மாட்டான். அவர் படிப்புட்டாங்க அவன் கண்டிப்பா. அப்படியெல்லாம் வந்திருந்து பாருங்க, மீதியம் வந்திருந்து பாருங்க. ஒரு சேலம் அந்த அளவுக்கு துரோகம் பண்ணிவிட்டான், இது பண்ணிவிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு செய்த துரோகத்தை விடவா நமக்கு செய்து விட்டார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பாதிக்கப்பட்டதை விடவா நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டோம். நீ அவனை மன்னிச்சிட்டீன்னா அல்லாஹ் அவனை மன்னிச்சிடும், அவ்வளவுதான். அது போன்ற அந்த சில இதுகளை ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, அவங்களுடைய கடிப்பு. அதாவது ஒரு சஹாபியை கூப்பிட்டு இவர் ரொம்ப நல்லவர்னு ஒரு சஹாபி சொல்றாரு, நல்லவர்னு சாட்சி சொல்றாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீ அவங்க கூட பயணம் செஞ்சிருக்கியான்னு கேட்டாங்க. அது சஹாபி சொன்னாரு, இல்ல யார சொல்லலாம் அப்படின்னாங்க. சரி, அவர் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரனா இருந்திருக்கியான்னு கேட்டாங்க. அப்பவும் இல்ல யார சொல்லலாம் அப்படின்றாரு.
அவரிடத்தில் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருக்கான்னு கேட்டாங்க. அப்போ இல்லைன்னு சொன்னார். அப்பொழுது என்றால் அவனுடைய சாட்சியத்தை நல்லவர் என்று சொன்னாயே, அந்த சாட்சியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பார்க்கறதுக்கு லேசா தெரிஞ்சாலும் இந்த 3 இடத்திலுமே மனிதனுடைய உண்மையான அசல் குணங்கள் வெளியாகுகின்ற இடம் அது. மனிதனுடைய அசல் குணம் வெளியாகுகின்ற இடம் அது. எத்தனை பேர் மக்காவுக்கு போயிட்டு பேசாம சண்டை எடுத்துக்கிட்டு வர்றவங்களா பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மக்காவுக்கு போய் ஒரு நீண்ட தூரம் பலை செய்கிற பொழுது சகிப்புத்தன்மைகள் இல்லாமல் போய்விடும். அவயா போயா நீ சொன்ன பஸ்ஸை விட்டதுனாலயா, நான் சொன்ன பஸ்ஸை வந்திருந்தா போயிருக்கலாம்ல, பாரியா நிக்கிறேன் பாத்தியா, இப்படி இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முழுமுழுது போயா நீ போயா போயிட்டு வாங்க போங்கல மரியாதை மாறி போய் திசை மாறி போய் ஊருக்கு பேசவே மாட்டேன். இப்படிலாம் வந்து சேர்த்துக்கிறாங்க. மக்கால போய் இப்படிலாம் வந்துடுறாங்களா ரொம்ப பேர். புதுக்கோட்டை நடந்ததுங்க, அவங்களாம் இறந்து போயிட்டாங்க. நல்ல அப்படி இருந்தாங்க. நெருக்கமா நண்பர் போயிட்டு வர்றவர் தனித்தனி கார்ல தனித்தனி பிளேட்ல 2 பேரும் சேர்ந்தாங்க. 2 பெரிய பணக்கார தனித்தனியா சேர்ந்தாங்க. பௌத்து வரைக்கும் பேசிக்கல, 2 பேரும் பேசிக்கல, போறான்னு போச்சு. அப்ப நீண்ட தூரம் ஒரு பயணம் செய்கின்ற பொழுது ஒருவருடைய சௌரியத்தை அணித்து அடுத்தவருடைய சௌரியத்தை குறைத்து மதிக்கின்ற பொழுது இது போன்ற பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கலையும் தாராளம் வந்துடும். அது சொல்ல வேண்டியதில்லை. இவர் சூப்பி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் பெரிய ஆவணியா போட்டு அவளியா மாதிரி இருந்துக்கிட்டாலும் கூட இவர் பக்கத்து வீட்டுக்காரருக்கு போது இவர் போட்டுக்கிற மனைவி இடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது அடுத்த வீட்டுக்கு எப்படியாவது லீக் அவுட் ஆகிப்போம், எப்படியே தெரிஞ்சு போயிடும். என்னையா வெளியில பூரா பயான் பண்ணி சென்றாரு, அப்படி வீட்டுல பார்த்தா எப்படி கிடக்குமா, அது அடையப்பா சரியில்லப்பா, அவரு தாடி மோசம் தாழ்மா வேசன்ட்டு போயிடுவாங்க, சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அப்படி ஆகி போயிடும். அதனால அந்த 3 இடங்களிலுமே குணங்கள் முதல் குணத்தை சரி செய்ய வேண்டும். ஆனா நம்ம சில பேருக்கு என்ன செய்ய முடியாது, குணத்தை சரி செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் அது பெரியார்களால் தான் சரி செய்ய முடியும், நல்லவர்களால் தான் சரி செய்ய முடியும். அவர்களும் இந்த நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். அது சரி செய்கின்ற அந்த மருத்துவர் இருக்கிறார்களே அவர்களும் சகிப்புத்தன்மை உடையவர்களாக தனது உள்ளத்தை பதற விடாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தவர்களாக தன்னை அல்லாஹ்வினுடைய நினைப்பிலும் நிலைப்பாட்டிலும் அவர்களை தனிப்படுத்தியவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த வார்த்தையிலே ஒரு நூறாணியத்து உண்டாகிறது, அந்த வார்த்தையில் ஒரு ஆற்றல் உண்டாகிறது, ஒரு சக்தி உண்டாகிறது. ரப்புல் ஆலமீன் அதை கொடுக்கிறான், அவர்களுக்கு இரவாக கொடுக்கிறான். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தரீகா என்பது பணிவிலும் பணிவு, அதை விட பணிவு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பணிவு நிலை வர வேண்டும். ஒன்று, எந்த வகையிலும் ஒரு அணுவளவேலும் பெருமை தழுவிக்கு விடக்கூடாது. அதிகமாகத்தான் தொழுகிறேன், அதிகமாக சுமதான் தோதுகிறேன், அதிகமாக நான் தளவாத சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் சொல்வது தெரிய தன் ஷைகுக்கு தெரியலாம். தான் 20,000 ஓதனை, 10,000 ஓதனை, அவ்வளவு ஓதனை, இவ்வளவு ஓதனை, அப்படி இப்படி நான் சொல்லி ஒருத்தர் அறிவுப்படுத்தி தேவையில்லை. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இதுல வந்தா ஒரு பறக்குது, வியாபாரம் நல்லா நடக்கும், தொழில் நல்லா நடக்கும், அதெல்லாம் பைத்தியக்காரத்தான். தொழில் நல்லா தொழிலை ஒழுங்கா செய்யும், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இது தொழில் நல்லா செய்யணும், வியாபாரம் செய்யும். அதே சமயத்தில் தரீகாவில் இருந்து கொண்டு துனியாவை தேடுவது என்பது அது ஒரு தவறான வழி. அது ஒரு பசிக்குதுன்னு ஒருத்தர் வருவான், யாரா இருந்தாலும் எல்லோருக்கும், பணக்காருக்கும் பசிக்குதான், ஏழைக்கும் பசிக்குதான். ஏழையா இருந்தாலும் அவருக்கும் மையத்தை கொடுங்க. நமது பெரியார்கள் கற்றுக் கொடுத்தது. இது பணக்காரர்களை நமக்கு தெரிந்தால் போதும், அவர்களுக்கு மையத்தை கொடுத்து அவரை வச்சு நம்ம கதையை நடத்தி போலாங்களா, அப்படி மையத்து பசிச்சா கேட்டா கொடு, பசிக்குதான் தேவையில்லாமல் கொண்டு போய் குதிரிச்சு அவன் தூக்கி போட்டு பேசாம போயிடுவாங்க. அவனுக்கு தேவையில்லை, அந்த மருந்து அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, வேலை செய்ய அவனா வரட்டும், திருந்தட்டும், வரந்தட்டும். ஷரியத்தில் எந்த அளவுக்கு ஆணித்தரமாக பூணிப்பாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு ஆக ஆக என்ன செய்ய வேண்டும், அடுத்து எதை தின்னுவது, எதை எந்த நிலையில் போவது, எப்படி நாம் முயலும் போவது என்று நிலைப்பாடு வருகின்ற பொழுது தானாக தேடுவான். என்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர் சொல்வதை போன்று தாகத்தை தீர்ப்பதற்கு யாரா தாகித்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள். சிலர்களை தண்ணீரும் தேடுகிறது, சிலர்கள் தண்ணீரையும் தேடுகிறார்கள் என்று. அது போன்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுதுதான் அவனுக்கு தெளிவினை ஏற்படும், தண்ணீருடைய அறிவு தெரியும். தாகிப்பவனுக்குத்தானே தண்ணீர் அறிவு தெரியும். தாகம் இல்லாதவனுக்கு தண்ணீரை கொடுத்தா கீழே ஊற்றி குளிர்ந்து போட்டு போயிடுவான். அதுபோல் நல்ல முறையில் அவருக்கு தாக வருகிற தண்ணீரை கொடுத்து பாருங்கள், அது பயணம் எல்லோருக்கும் பசிக்காது. இது போன்று தவறான நிலைப்பாடுகள், தவறானவைகள், அது போன்று அதே மாதிரி பெரிய பணக்காரர்கள் நட்பு மட்டும் நல்ல நிலை உண்டாக்காது. நல்லா நினைச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கம் வருகிறது,
அவர்களுடைய பணக்காரர்கள் நல்லவர்களும் இருப்பார்கள். மற்றவர்கள் ஒரு மாதிரியான ஒரு நல்ல எண்ணத்தை உண்டாக்குறது. பணம் நல்ல வஸ்து நீங்க ஆயத்த அதிசயம் வந்திருக்குங்களா? பணம் நல்ல வஸ்துன்னு சொல்லிருக்காங்க, சொல்லுங்க பார்க்கலாம். பணம் நல்ல வஸ்து, அது பணத்தை தெரிவிக்க சொல்லிட்டு அப்படி கிடையாதுங்களே. அப்ப 10 எளிய மக்களுடைய பண்பு, அவர்களுடைய பிரியம், அவர்களுடைய பாசம் இருக்கிறது, அது எவ்வளவு வேலைகளை செய்யும். அப்படியே ஒருவருக்கு எல்லாம் வசதியை கொடுத்திருந்தாலும் அவர்களுடைய நற்பண்பு உள்ளவராக இருந்தார், அவர் வசதியை பற்றி பொருட்படுத்த மாட்டார். அவர் அதை வச்சு பெருமை கொள்ள மாட்டார். நீ பெருமைக்கு பெருமை சேர்க்கும் பொறுப்பாக இருந்தால் அவ்வளவு பெரிய அஜரத்தை அவருடைய காலடியில் கிடப்பார். அஜரத்து அப்படி வந்துடக்கூடாது. ஒரு நேரத்தில் எளிய வீட்டில் போய் சாப்பிட்டு வந்து பாருங்க. நீங்க ஒரு எளிய வீட்டில் போய் சாப்பிட்டு பாருங்க, துவா செஞ்சுக்கிட்டே மனச நேரத்தில் துவா செய்வாங்க. அஜரத் எங்க வீட்டுக்கு வந்தாரு, பாவா எங்க வீட்டுக்கு வந்தார், பாருக்கு பா வந்தார், இவர் வந்தாரு, பாவெல்லாம் வந்தாங்க, சந்தோஷப்படுவாங்க. அதே சமயத்தில் இந்த மௌலான இருப்போம், எத்தனையோ மௌலான இருக்கும், சரி போயா அப்படி அப்படின்ட்டு போயிடும். அதே சமயத்தில் அவர்களையும் நாம் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே அந்த குணம் இருக்கும். நீ போய் பழகினா 400 ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதரத் அவர்கள் தேவபந்து மதரசாவில் பெரிய நிர்வாகம் நடக்குது. அது ஒரு பெரிய கோடீஸ்வரர் அதுல உறுப்பினராக வேண்டும் என்று கேட்கிறார். அஜரத் கேட்கிறார். அஜரத் மறுக்கிறாங்க, வேணான்னு மறுக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டணம் கட்டுற பொழுது பெரிய தொகையை கொண்டு வந்து கொடுத்து இதுல என்ன உறுப்பினரா சேர்த்துக்கங்க, உங்க பாஷா நான் கட்டி கொடுக்க செய்யற சொல்றாரு. அப்போ அஜரத்து வேணான்னு சொல்றாங்க. அப்ப மறுபடியும் அவர் என்ன செய்யறாருன்னா அஜரத் ஏதோ ஒரு கூட்டத்தில் கலந்துட்டு வர பொழுது அது பணப்பிடிப்பு அங்கேயும் கொடுக்கிறாரு. அஜரத்து பணம் கழிச்சிடுறாங்க. அஜரத்துடைய செருப்பு மேல கொண்டு வந்து பணம் வைக்கிறார். அது குளிச்சு போட்டு போவாங்க. அப்போதான் எடுப்பாங்க. அது தள்ளி விட்டு செருப்பு மாட்டி போகும்போது சொன்னாங்க ஒரு தகுதி இல்லாத ஒருவனை நான் இந்த ஸ்தாபனத்தில் சேர்த்துப்பட்டு நான் அல்லாட்ட பதில் சொல்றேன்ப்பா, எனக்கு தேவை இலாஹி அல்லாவுடைய பொருத்தம் இல்லை. எனக்கு நீ இல்லாட்டி எல்லாம் நடத்திடுவான், எவ்வளோ நடத்திடுவான். நீ உள்ள நுழைஞ்சுக்கிட்டு காலத்தாக்க போல பண்ணிவிட்டா என்ன செய்யறது? அல்லா நாளில் பதில் சொல்லணும். உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் உனக்கு நீ வேணான்ட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மரீது இஸ்மாயில் சொல்லிவிட்டு ஹுசைன் மதரி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹதரத் அவர்கள் ஆம்பூர் மாமனியார் பேரலாம்பேட்டை வந்திருந்தாங்க. எல்லாம் அஜரத்து சொன்னது, நம்ம செய்ய ஆரணிபாவா சொன்னது வந்திருந்தார். அந்த ஊர்ல பெரிய கோடீஸ் பெரிய பணக்காரர் மரீது இஸ்மாயில் சொல்லுவாங்களா, அஜரத் சொன்னாங்க, பெரிய பணக்காரர். மதீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விருதுக்கு சொல்லியிருந்தாங்க. அஜரத் அங்கிருந்தே கூட்டி தனி கார் வாங்கி தோல் சாப் காரெல்லாம் சேர்ந்து மதீனா கூட்டிக்கிட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு மறுபடியும் கொண்டு போய் காரை வித்துட்டு வந்துடுவாங்க. அப்படித்தான் வருவாங்க. அப்படித்தான் பழக்கம். விருதுக்கு சொல்லியிருக்காங்க போது அஜரத்தை நிகழ்ச்சி முடிஞ்சப்பட்டு கார்ல கூட்டிட்டு போனாங்க. கூட்டி போனா அஜரத் சொன்னாங்க, அது விருது கொடுக்குறாங்களா கூப்பிடுங்க அப்படின்னாங்க. விருது யாருக்கும் வந்தாலும் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அவர் வந்தாரு. வந்தாக்கா அவர் முகத்துல முழுக்குன்னு தாடியும் இல்லை ஒண்ணும் இல்லை, முழுக்குன்னு சேவைப்பட்டு முழுக்கு இருந்தாரு. அஜரத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ரொம்ப முகத்தை பார்த்தா லக்னத்தை இறங்கிறதுக்கு தாடியும் இல்லை, இவன் வீட்டிலே சாப்பாடு போட்டு வந்தா வண்டி எரியா அப்படின்ட்டாங்களா. அஜரத் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அந்த ஆள் பார்த்தார், அட என்ன இப்படி அஜரத்துல துவா வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா இப்படி ஒரு சூழ்நிலை ஆகி போச்ச, இப்படி பண்ணிவிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த ஆள் கார் குறுக்கால படுத்துட்டாருங்களாம். அவர் கார் குறுக்கால படுத்துட்டாரு. நான் தாடி வச்சிடறேன், அப்படி காரு போகாம என் மேல ஏறி வேண்டாம். எவ்வளவு பணிவு பாரு, பண்பு. பெரிய நிலையில வந்துட்டாரு. அஜரத் மேல மகத்தாய் ரொம்ப பெரிய நிலையில வந்துட்டாரு. அதான் எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், துனியா என்பது ஒரு சாதாரணம். ஆன்மீகம் அல்லாவுடைய பரீட்சை கொடுக்கிற பரீட்சை என்பது வறுமை, பசி, பட்டினி, இவைகள் தான் பரீட்சை. அல்லாவுடைய காலேஜ் கல்லூரிகள் அதில் படித்தவர்கள் பின்னால் வசதியா வந்தாலும் நிறைய நிதானமா இருப்பான். அந்த காலேஜில் படிச்சுட்டான்னு வைங்க, பசி பட்டினி கஷ்டம், ஒரு நேரம் பசி ஒரு நேரம் பட்டினி, ஒரு நேரம் சாப்பிட்றான், ஒரு நேரம் சாப்பாடு இல்லை, 2 துணியை வச்சிருந்தான், ஒரு துணி பிஞ்ச துணி இப்படிலாம் பட்டு வர்ற பொழுது அது பள்ளிக்கூடாது. அப்பதான் அது மாதிரி சட்டை போட்டவன, அது மாதிரி பசி இருக்கிறவன, கஷ்டப்படுறவன் மனசுக்கு தான் இப்படித்தானே இருக்கு கஷ்டம், இப்படித்தானே ஒரு வருஷம் நோம்பு வச்சு பசியை மட்டும் உணர்வு, அது மட்டுமல்ல இது போன்ற உணர்வுகளை எல்லாம் உண்டாக்கும். ஆக இந்த உணர்வு எதுக்கு? தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அகந்தையை, செல்வச்செருக்கை, மமதையை, கர்வத்தை, அகந்ததை அழித்தொழிப்பதற்கு தான் மருந்து. ஒரு மருந்து உணவுக்கு அந்த காலத்தில் நாட்டு மருந்து கொடுப்பாங்க. செட்டாக இருந்தாக்கா முதல்ல வயிற்றாக போறதுக்கு மருந்தை கொடுப்பாங்க.
இந்த காலத்தில் தாய்மார்கள் இந்த கொட்டாங்கரண்டின்னு ஒரு பச்சை மரம் இருக்கும், கொடுத்தா நல்லா வயிற்றால போட்டோம், அதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு மருந்து கொடுக்கணும் கொடுப்பாங்க, அதுக்கு முன்னாடி மருந்து கொடுத்தா செட் ஆகிக்கிறது. அது போன்று அவனுக்கு வந்தோம்னா கல்பில் இருக்கிறது பூரா விரட்டி எரிக்கணும். இதன் மூலமாக ஒரு பெருமை, பையத்தின் மூலமாக, அதன் மூலமாக பெருமை வரும், அதன் மூலமாக வரும். அது போன்ற பெருமை எத்தனையோ பேர்கள் வரலாற்றை பார்க்கிறோமே, எத்தனை பேர்கள் போய் பார்க்கிறோமே, எவ்வளவு பேர் பாருங்க. அந்த வார்த்தையெல்லாம் கிட்ட இருக்கிற கோலாவுடைய அந்த கரியதை அவர் கிட்ட வைங்கன்னு சொல்லும் போது அவரெல்லாம் அவங்க இங்க இருந்தாலும் உட்கார சாப்பாடு கொடுக்கறதே பெருசுங்க. அது அவங்க பறிச்ச பெரியாருடைய பறிச்சாங்க, அவங்க சாப்பாடு கொடுக்கறதே பெருசு, என் பக்கத்துல சாப்பாடு கொடுக்கறதே பெருசு. இல்லைன்னா மாட்டு கிடத்துல சோறு கொடுக்க வேண்டிய ரொட்டி கொடுக்க வேண்டிய ஆளுன்னு சொன்ன விட்டு முகத்தை இப்படி கூர்ந்து பார்த்தாங்களாம். முகத்துல மாறுதல் தெரிகிறதா என்று. எந்த மாறுதலும் தெரியலையா, எந்த மாறுதலும் தெரியல. அப்படியே அப்ப சொல்லும் போது அஞ்சத்து சொல்லும் போது உண்மையே நான் அப்படிப்பட்டவன் தான், அதற்கு அருகில் அமருவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லாதவன் தான் என்று என் மனசை ஏற்றுக்கொண்டது என்று சொல்லுகிறார்கள். நமக்கு ஏத்துக்கிறோமா? இப்ப நாமளே போயா என்ன பையத்துங்க கொஞ்சம் மனுஷன் மதிக்கல மரியாதை இருக்காரு. சாப்பிடுறோம், தவத்து சுண்ணத்து தவத்து கொடுக்குறாங்க, தவத்து போனது விருந்தாடியா சாதாரண கண்ணியப்படுத்தணும் சொல்லி இருக்கிறாங்க ஒன்று இருக்கிறாங்க. அவர் விருந்தாடியா வரலையே, அவர் பையத்துக்குள்ள இருக்காரு, அந்த தகுதி அவற்றை இருக்கான்னு பாக்கணும்ல. சும்மா பையத்து கொடுத்தா என்ன செய்யுது? அது கூட்டங்களை சேர்க்குமே தவிர நாட்டங்களை நிறைவேற்றாங்க. இவன் சொல்ற மாதிரி காக்கைகள் கூட்டமாக கூடுமே தவிர அவைகள் தேசிய சின்னங்களாகாது. மகிழ்ந்த தேசிய சின்னமானது. அதனால அந்த தெரிய போனா ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டத்தை அரசியல் கூட்டம் அது அப்படி இல்லை, இது அரசியல் கூட்டம். எப்படிப்பட்டவர்கள் பெரியார்கள் என்று சொன்னால், எப்படி இந்த மங்கள்யான் விஞ்ஞானிய இந்த ராக்கெட்டை விண்கலத்தை அனுப்பியதுக்கு முன்னாடி இங்கு இருந்து கொண்டு எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது இங்கு இருந்து கொண்டே சரி பண்ணுகின்ற ஒரு ஆற்றலை மனிதனுடைய ஜடத்து உறுதியில் படைக்கப்பட்ட மனிதனுடைய அறிவு வேலை செய்கிறது என்றால், ஆன்மீகவாதிகள் நல்லோர் நாதாக்கள் எங்கு இருந்து கொண்டு அவனை சரி செய்யலாம். ஹஜ்ரத் இந்தாதுல்லா முஹாஜிர் மக்கி கத்தசல்லாஹு சிர்ருல் அஜீஸ் அவர்கள் மக்கத்துல் முகர்ரமாவுக்கு செல்கின்ற பொழுது ஃபதுலுர் ரஹ்மான் முராதாபாதி என்பவர்களை ஹஜ்ரத் தானே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், உனக்கு என்னிடத்தில் பையத்தாய் இருக்கிறாய், உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் ஃபதுலுர் ரஹ்மான் முராதாபாதி இடத்திலே கேட்டுக்கொள் என்று சொன்னார்கள். அதுபோன்று ஹஜ்ரத் அவர்கள் மக்காவிற்கு யாத்திரைக்கு செல்கின்ற சமயத்தில் ஹஜ்ரத் தானே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபதுலுர் ரஹ்மான் முராதாபாதி என்பவர் இடத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார்கள். ஏதாவது அதற்கு சொன்னார்களே, ஏதும் செய்திகள் சொல்வார்களா, ஏதாவது நசிகத்தை செய்வார்களா என்று கேட்டுவிட்டு வரலாம் என்று செல்கிறார்கள். இப்படி அருகிலே அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிற பொழுது திடீரென்று ஹஜ்ரத் ஃபதுலுர் ரஹ்மான் முராதாபாதி அவர்கள் இந்த கையை மூடினார்கள். கையை மூடி சிறிது நேரம் வைத்துவிட்டு பின்னர் துணியை எடுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், தானே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், என்ன ஹஜ்ரத் அவர்களே கையை மூடினீர்களே எதற்காக என்று கேட்டார்கள். இல்லையப்பா, உன்னுடைய ஷைഖ് இம்தாதுல்லா கடல்ல போயிட்டு இருக்கிறாரு, உதவி செய்யறதுக்காக லோட்டாவை எடுத்தாரு, அந்த லோட்டா கடலுக்குள்ள விழுந்துருச்சு, அதை நான் எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இது யார் நம்புறது? ரஹ்மத்துல்லாஹி எதையுமே அறிவியலோடு நம்புகின்றவர்கள், மகா பெரிய அறிவாளி. ஆயிரக்கணக்கான எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், கஸ்ஸாலி இமாம் எந்த அளவுக்கு கிரந்தங்கள் எழுதினார்களோ அந்த அளவுக்கு எழுதியதுக்கு பெரிய மகானவர்கள், பெரிய ஆற்றலை கொடுக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இவர் சொன்ன உடனே என்ன இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் இப்படி மாறி ஒரு போலித்தனமான ஆளுகளா என்ன அந்த நேரத்தை பார்த்துக்கிட்டாங்க. அந்த நேரம் நாளம் போக்குவரத்து எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நோட் பண்ணி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்துட்டு போயிட்டாங்க. போன பின்னாடி அதற்கு இந்தாதுல்லா முஹாஜிர் மக்கி இவங்க ஒரு தபால் எழுதுறாங்க, அவங்கள்ட்டையும் உண்மையை சொல்லாம எழுதுறாங்க. இப்போ ஹஜ்ரத் தாங்கள் ஹஜ்ஜுக்கு போய் சேர்ந்திருப்பீங்க, மக்கா சேர்ந்திருப்பீங்க, சௌரியமா இருந்திருக்கும், இந்த போற வழிகளில் ஏதாவது சம்பவங்கள் நடந்ததா, ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஹஜ்ரத். அப்ப அதற்கு தபால் ஆமா நடந்துச்சு, நான் போனேன், இப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த ஊழல் இருக்கும் போது லோட்டா கடலுக்குள்ள விழுந்துருச்சு, ஒரு கை எடுத்து கொடுத்துச்சு, அந்த கையை பார்த்தா ஃபதுலுர் ரஹ்மான் கை மாதிரி இருந்துச்சுன்னு எழுதுனாங்களாம்.
தானிர முத்துலா இவர்கள் எல்லாம் போலியானவர்களா? வரலாற்றில் ஹஸரத் எழுதுறாங்க. கையாயிரம் காலாயிரம் கண்ணாயிரம் போக்குவரத்து அவ்வளவு பெரியவர்கள். வேலூர் அமானியத்துக்கு போனாங்க, ஒரு தடவை போய் பார்க்க போனாங்க பையத்து வாங்கறதுக்கு. யார்? அமானியத்து என்பது தமிழ்நாட்டில் பேர் இருக்கிறார்கள் இருந்தவர்கள். வேலூர் அமானியத்து இருக்காங்களே இவங்க வேலூர்ல இருந்தாங்க. லால்பேட்டை அமானியத்து பெரிய ரொம்ப பெரியவங்க. அவங்க போய் தானிர முத்தலாட்ட போய் பையத்து கேட்டிருக்காங்க. பையத்துக்கு தான் என்ன சொல்றேன், அஜத்துக்கு கூடவே போயிருந்தாங்க. இருந்து பையன் செய்யலாம். இப்ப அவங்களை விட ஒரு பெரிய ஆள் தான் அவங்க தான். தமிழ்நாட்டு அளவுக்கு பெரிய மகா மேதை இவங்க. அப்ப தானிரம் சொன்னாங்களா, இல்லப்பா உனக்கு கொஞ்சம் பெருமை இருக்குப்பா, கொஞ்சம் ஆச்சரியம் பாப்பா, நான் சொல்றேன் போட்டாங்க. அவ்வளவு பெரியவங்க, உனக்கு பெருமை இருக்குப்பா, கொஞ்சம் கொஞ்சம் பெருமை இருக்கு, உனக்கு சொல்றேன் நீ போ அப்படின்னாங்க. அப்புறம் போங்கன்னு சொல்லி விட்டேன். அப்புறம் அதே மாதிரி பக்தியார் ஏசரத்து வேலூர் நான் வேலூர்ல ஓதும் போது அவங்க நாசரா இருந்தாங்க. பக்தியார் நசாரத்மே இஃப்தியாரேம்பாங்க. அவங்க என்ன சுதந்திரமா நல்ல ரொம்ப இதாக உள்ளவங்க. அவங்க போயிருக்காங்க. அவங்க போனதுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அது மதுரை ஊருக்கு போன சொன்னாங்க. அப்புறம் கீரன் ஒரு சயீத் அஜரத்து இருந்தாங்கல்ல பெரியவங்க, பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க கீழே ஒரு சயீத் அஜரத்து சொல்லிவிட்டே இருந்தாங்க. இப்ப பள்ளப்பட்டில் முஹிபுல்லா அஜரத் இருக்காங்களே, அவங்களுடைய தாப்பனார் பெரிய சிவத்துள்ளவங்க. அவங்கள்ட்ட இது பண்ணாங்க. பேர்லாம்பட்ட அஜரத்துல போய் பக்தி அஜரத்தை போய் நீங்க தொடர்பு வச்சுக்கோங்க, அடிக்கடி போய் பாருங்க, பார்த்து தொடர்பு வச்சுக்கான்னு மதுரம் சொன்னாங்க. அவர் என்ன ஓதாதவர் இல்ல, அவர்கிட்ட போய் என்ன பண்றது அப்படின்ட்டு உங்களுக்கு மனசறிவு நல்ல கல்விமான், எல்லாம் பாசி உருது அரபி எல்லாம் நல்லா பேசுவாங்க, நல்லா இல்மாலி நல்ல கட்டிக்காரவங்க, நல்லதா உள்ளவங்க. அவர் தோல் சாப்பிச்சுக்கிட்டு தெரியாது. இவருக்கு மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. மனசு கொஞ்சம் யோசனை பண்ணுது. நீ அவரைத்தான் பார்க்கணும், அவர்கிட்ட போ. அஜர்த்திட்ட அவர் தரபியை தானே. எதுக்கு சொல்றது? பெருமை பாருங்க, கல்வியினுடைய பெருமை. ஒரு சுவரை போல அதுவும் தடுத்து விடும். கல்விமான், இத்தனை மாணவர்களுக்கு நான் உஸ்தாதாக இருக்கிறேன், இத்தனை மாணவர்களுக்கு நான் ஆசிரியராக இருக்கிறேன். நான் போய் ஓதாத ஒரு ஆட்டம், அது இல்மே தனி பண்ணது, அது ஆன்மீக சம்பந்தப்படாது. இல்மே நான் துண்ணி அதே சமயத்திலே ஷரியத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். ஒரு பெரியவங்க ஹஜரத் இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கியினுடைய ஹலீஃபா ஒருத்த முஹிபுல்லா விலாயத்தின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுக்கு கஷ்பு உள்ள நிலை. கஷ்புட்டா எதையும் மறைவா உள்ளதை உங்களால பார்ப்பாங்க கொள்ளுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒன்று கராமத்தினால அவங்களுடைய தரஜா உயர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாது. சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் கராமத்து காட்டுறாங்க அப்படி காட்டுறாங்க, அதனால அப்படிதான் எழுதுறாங்க. கராமத்து வெளி தெரியாம எத்தனையோ பேர்கள் பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். கராமத்து என்பது சும்மா வெளிக்கு விளையாடத்தனமா உள்ளது. அதை வச்சு மக்களிடத்தில் கீர்த்தி புகழை அடையலாமே தவிர அதனால கொஞ்சம் பாய்தான் நையும் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம். அப்ப முஹிபுல்லா விலாயத்தை நினைச்சாங்களாம், நான் தொழுகிறேன் கொள்றேன், ஹதீஸ்ல வருது, பரிபூரணமாக ஒது செய்து பரிபூரணமாக மனசு ஓர்மையோட 2 ரக்காயத்து தொழுதாக்க அவளுக்கு சொர்க்கம் நிச்சயமா ஆகி போச்சுன்னு சொல்றாங்களே. அது நம்ம அப்படி ஒரு நாளைக்காவது மனசால தொழுகை நினைக்கிட்டு ரொம்ப போராடி அமைதியா இருந்து பரிபூரணமா ரொம்ப நிதானமா ஒது செய்து இது பண்ணி இந்த தொழுகையை கண்ணை மூடிக்கிட்டு அப்படி தக்கி கட்டி அப்படி தொழுதாங்க. அதாவது தரீகாவுக்கும் ஷரியத்துங்கிறது என்னங்கிறதுக்கு சொல்ல எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கிறது சொல்ல. தரீக்கத் ஷரியத்து இல்லாமல் தரீக்கத்து இல்லை. ஆயத்து ஹதீசுகளுக்கு நமது அக்காபியர்கள் பெரியார்கள் வழி தந்த வழிமுறை அது. அப்பொழுது அவர்களை தொழுதார்கள். தொழுத பின்னாடி இவங்க பார்க்கலாம், இவங்க தான் கஷ்பு ஒரு நிலை இருக்குங்களே, இங்க இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஆற்றல் இருக்குங்களே, அந்த கஷ்பை கொண்டு நம்ம தொழுகை எப்படி இருக்குது, இங்க சொர்க்கத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கறாங்க. பார்த்தாக்க அது ஒரு அழகான தோற்றமா, அழகான வடிவமா, ரொம்ப பார்க்க கம்பீரமா, நல்ல கவர்ச்சிகரமான ஒரு வடிவமா தெரியுது. ஆனா கண்ணு இருக்கு அதுக்கு, ஆனா கண்ணுல ஒளி இல்லை. மன ஓர்மையா தொழுதாங்க ரைட்டு, மன ஓர்மைக்காமலே கண்ணை மூடிக்கிட்டாங்க ரைட்டு. ஆனா வடிவம் தெரியுது, அதனுடைய அழகு தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனா கண்ணுல ஒளி இல்லை. பார்த்துட்டு
அதனால என்ன இப்படி ஆகி போச்சு, நம்ம நல்லா தானே தொழுதோம், ஒன்று ஊர்மையோடு தானே தொழுதோம், ஏன் இப்படி தெரியாம இப்படி இருக்கு, ஒரு உச்சமா தெரியுது அதை சொல்லிவிட்டு சரி தன்னுடைய ஷைகிட்ட இம்தார் போய் கேட்கலாம். அவங்க வந்து இதெல்லாம் சொல்ல கண்ணை மூடிக்கிட்டு தொழுதேன் கொண்டாலாம் சொல்ல அஜாத சொல்லுறவங்க. இது மாதிரி இப்படி நான் மனசு ஊர்மையா இருக்கட்டும் பண்ணி 2 காலத்து ஊர் செஞ்சு தொழுதான் கொண்டேன். அந்த தொழுகை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கஷ்பில பார்த்தேன். ஆனா பார்த்தா கண்ணு இருக்குது, அந்த கண்ணுக்கு ஒளி இல்லை அப்படின்னா. அப்ப அடுத்த சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்களா, நீ என்ன கண்ணை மூடிக்கிட்டு தொழுதான்னு கேட்டாங்களா. கண்ணை மூடிக்கிட்டு தொழுதானே அஜத்துல சொல்லுறவரு. ஆமா அஜத்துல கஷ்டத்துல பார்த்தா கண்ணை மூடிக்கிட்டு தொழுதையா நீ அப்படின்னா சொல்லி சொன்னாங்களா. என்னதான் கண் திறந்த நிலையில் தொழுதாலும் கண்ணை மூடிய நிலையில் தொழுவது என்பது ஷரியத்திற்கு முரணானது. கண்ணை திறந்துதான் தொழுக வேண்டும். அது சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் இடத்தில் நிறைபாடாக ஏற்றுக்கொள்ளும். ஷரியத்திற்கு ஒரு அணுவளவு கூட பெறலாததுதான் தரிக்கத்திற்கு நல்ல வழிவகை செய்யும். ஏன்னா அது போச்சு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அந்த ஷரியத்துடைய முக்கியத்துவத்தை மணி ரொம்ப நேரம் ஆகி போச்சுங்களா. மணி எத்தனை 1:30 ஒட்டாண்டாங்க பைசையெல்லாம் வந்திருக்குமே. அதுபோன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை அல்லாவே நமக்கு சில இடங்கள்ல அந்த போராட்டம் மாதிரி சில அமைப்பில் அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. பள்ளி வாசல் இருக்குன்னா பள்ளி வாசல் சுற்றியும் செவர்கள் எடுத்து அதுக்கு இடம் வச்சு மெம்பர் கட்டி மெஹ்ராப்னு ஒரு இடத்த வைக்கிறோம். கொஞ்சம் கவனமா வைக்கலுங்க, இதை முடிச்சிருவோம். அவ்வளவுதான். மனசு ஊர்மை எப்படி உண்டாகணும், எதை நாங்கள் ஒரு அமைச்சு கொடுக்கிற ஒரு முறையை சொல்றேன். இப்படியே செவர் எடுத்து எல்லாம் சுற்றி அடைச்சு என்ன பண்ணிருக்கு, கடைசியில் மெஹராப் என்று ஒரு இடத்தை வச்சிருக்கோம். மெஹராப் என்பதற்கு என்ன பொருள் என்று பார்த்தோம் என்றால் அது போர் செய்கிற இடம் அர்த்தம், சண்டை செய்கிற இடம் அர்த்தம். அரபியில பாத்தீங்கன்னா போர் செய்கிற மெஹராப், இந்த ஹர்பு என்ற அதிலிருந்து வந்த பேர் சொல்லிருந்து வேர் சொல்ல வந்ததுக்கு மெஹராப்ங்கிறது. அப்ப போர் செய்யணும். அது போன்ற பள்ளிவாசலுக்கு கல்பு எது என்றால் மெஹராப், அது போர் செய்கிற இடம். அதே போன்று உடலுக்கு எது போர் செய்கிற இடம் என்றால் கல்பு, இது அரிசு. நம்ம இடத்தில் இருப்பது அரிசு. அவ அந்த மெஹராபு முன்னால நம்ம தக்பீர் கட்டி மன ஓர்மையாக நின்று நாம் போர் செய்கின்ற பொழுது போர் செய்து நம்முடைய கல்பு என்ற அந்த அரிசிலே அல்லாஹ்வை நிப்பாட்டுவதற்கு செய்கின்ற போர். அது சில சமயங்கள்ல சில எண்ணங்கள் வரலாம் போகலாம் கொள்ளலாம், அது வந்துகிட்டு தான் இருக்கும். கடல் என்று இருந்தால் அலை என்று அடித்துக் கொண்டேதான் இருக்கும். அதுக்குள்ள மீன் பிடிக்கத்தான் வேணும். அதனால சரியத்திற்கு முரண்பட்ட நிலையில கண்ணை மூடுறேன், காதை பொத்துறேன், எதை பொத்துறேன், அதை பொத்துறேன்னு சொல்லி சொன்னோம்னா அது சலதாலோசனை செய்யாத முறைகள், காட்டித்தராத வழிமுறைகள், நமது இமாம்கள் செய்யாத வழிமுறைகள். அது இதுலதான் எனக்கு மனசு நிம்மதி இருக்கு. நான் கண்ணை மூடி சில பேர் கேட்கறாங்க, அப்படின்னா கேட்கறாங்க, சில பேர் கேட்கறாங்க. அது நான் கண்ணை மூடி சொல்றதாக எனக்கு மனசு ஓர்மையா இருக்கு, அப்படி தொழுகலாங்களா அப்படி கேட்கிறேன். அப்படி தொழுவக்கூடாது, கண்ணை திறந்துக்கிட்டு தான் தொழணும். பார்வை செலுத்து, போராடு. மற்றதுக்கெல்லாம் போராட தெரியுது. என்ன சொல்றேன்னா, காட்டில் இருக்கிற யானைகிட்ட போராடி கொண்டு வந்து வேலை வாங்குறான், காட்டில் இருக்க சிங்கத்தை கொண்டு வந்து பிடிச்சிக்கிட்டு சர்க்கஸ் காட்டுறான், பாம்பை பிடிச்சிக்கிட்டு கொண்டு வந்து வேடிக்கை காட்டுறான். எத்தனையாவல மனிதனுக்கு முரண்பட்ட அத்தனை தீய மிருகங்களை கொண்டு வந்தான், கட்டுப்படுத்த நிலை கொண்டு வந்துடுறான். ஆனா இவனை கட்டுப்படுத்த இவனால முடியலையே. அதுதான் சிந்தனை. எல்லா குணத்தையும் யானையை அடக்கினானே தவிர அந்த குணத்தை இவன் வச்சிருக்கானே. மிருகங்களை அடக்கினான் மிருக குணம் இவனத்தில் பிரதிபலிக்கிறது. பாம்பு அடக்கினானே தவிர பாம்பு எடுக்கிற பல்லு விஷம் வச்சிருக்கான பல்லு விஷத்தை வச்சிருக்கிறானே. நிறைய பிடிச்சிக்கிட்டு வந்தால நிறைய நயவஞ்சகத்தனம் வச்சிருக்கிறானே. ஆக இவன் அல்லாத மற்ற எந்த அச்சுறுத்துகின்ற எந்த வனவிலங்குகள் எவற்றை கூட அடக்கி ஆண்டு விடுகிறான். ஆனால் இவனதை பிரதிபலிக்கின்ற அடக்கி ஆளுகிற தன்மையை இவரிடத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. அதை ஆக்கி கட்டுப்படுத்தி முறைப்படுத்தி சரிப்படுத்தி நெருப்படுத்தி தருவதுதான் ஆன்மீகம். அதற்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவது, அதற்குண்டான சிந்தனை, சதா சிந்தனை பண்ணி தஃபக்கரு ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் சொல்றானே அல்லாஹ். என்ன சிந்தனை பண்றது, வான சிந்தனை சும்மாவா? ஒரு தகரத்தை பூமத்தை சுத்திக்கிட்டு வரக்கூடிய அந்த கோணம் இருக்குங்களே,
500 பில்லியன் பில்லியன்னாக்க கிட்டத்தட்ட 500 கோடி கிலோமீட்டர் வேலை பேராது செய்து கரெக்டா அந்த வேகத்திலே செல்லுதுங்க. எல்லாம் சுத்தி விட்ட வேகத்திலே செல்லுது. அது விஞ்ஞானி எழுதுனா ஒரு நொடி தாமதிச்சு சுத்தினா உலகம் முடிஞ்சு போச்சுங்கிறான். இவ்வளவு கண்காணிப்பு, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு. ஒரு நொடி தாமதிச்சார் அப்படி ஸ்தம்பித்து விடும், உலகை ஸ்தம்பித்து விடும். அவ்வளவு பெரிய ஆட்சியிலும் அதிகாரத்தில் நுணுக்கமும் நுண்ணியும்படி அரஹமுர் ராஹிமீன். அவனை கல்விலும் நாவிலும் நெஞ்சிலும் இன்னும் அல்லாஹ்வுடைய நினைப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்க்கை சூழலையும் சுற்றை சூழலையும் நாம் அமைத்துக் கொள்வது, பழக்க வழக்கம் ஏற்படுத்திக் கொள்வது இருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்மளை இட்டு இழுத்து செல்லும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கல்புகளை பிரகாசமாக்கி நமது முன்னோர்கள் எந்த வழியில் சென்றார்களோ சைத்தானுடைய ஏமாற்றத்தை ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து எல்லாம் அன்பொழுக பண்பொழுக பாச நேசம் ஒழுக. இது போன்ற விரோத குணங்கள் குரோத குணங்கள், ஒரு தரிக்கா பெருசு ஒரு தரிக்கா மட்டமானது, ஒரு கழிவா உயர்ந்தவங்க ஒரு கழிவு மட்டமானவங்க, அதிலே பல பிரிவுகள், யாரும் எல்லோரையும் நேசிக்கலாம். இது தவறான இருக்கு. அது போன்று எல்லோரையும் உயர்வாகவே நினைத்து விட்டு செல்வதுதான் நமது பெரியோர்கள் நமக்கு கற்று தந்த மொழி. அதனால் அவர்கிட்ட இல்மு இல்லை, அவர்கிட்ட இல்மு இருக்கு அப்படிலாம் ஏதோ அல்லாஹ் ஒருத்தரை வைத்து யாரை வைத்து வேலை வாங்கலாம். அது அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய நாட்டாது. எத்தனையோ ஒரு ஓதாதவங்க பெரும்பொரு செய்களாக இருந்திருக்கிறார். அவருடைய காலடியில் ஓதிகள் கிடந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சலவாளத்தில் அவங்க என்ன ஓதிட்டா வந்தாங்க? அல்லாஹ் அது மாதிரி அல்லாஹ்வுடைய இஷ்டம், அது அல்லாஹ்வுடைய இதில் உள்ளது. அதனால அதில் அப்படி இப்படிலாம் கொண்டுக்கிட்டு செய்குமாறுகளுக்குள்ள சண்டையில எடுத்து விட்டுக்கிட்டு விரோதங்களை உண்டாக்கிட்டு மூலிகளை அப்படி இருக்கக்கூடாது. நல்ல சூழலில் நல்ல சூழ்நிலைகளை அல்லாஹ் தஆலா இருக்கட்டும். எல்லா மக்களையும் ரப்புல் ஆலமீன் அவருடைய தேர்வைகளை நம்மை விட அல்லாஹ்வே ரொம்ப அறிந்தவன். நம்முடைய தேர்வைகளை அறிந்துதான் இந்த உலகத்தை அனைத்து தேர்வைப்படுகின்றவற்றையெல்லாம் நமக்கு முறையாக ஆக்கி அமைத்திருக்கிறான். அதுபோல் நமக்கு என்ன தேவை, குடும்பத்தில் எவைகள் தேவை என்பதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் அறிந்திருப்பான். எனவே அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹலாலான ஆஜத்துகளை நமக்கு பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்ம நல்ல வழியிலே எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் ரப்புடைய நிலையும் நினைப்புமாக நம்புகிறான். ரப்புல் ஆலமீன் நம்மை வளரச் செய்வானாக, வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.